வெல்கம் டு கணினியாதான். நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா டாக்கர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஓகே, டாக்கர் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்கர் கிளைண்ட், டாக்கர் டைமண்ட், அப்புறமா கண்டெய்னர்ஸ், லோக்கல் இமேஜஸ், இமேஜ் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கு நம்ம டயக்ராம்ல. ஓகே, ஸோ இப்போ டாக்கர் கிளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கமாண்ட் ட்ரை பண்றீங்கல்ல, ஸோ அந்த பிளேஸ்ல தான் வந்து டாக்கர் கிளைண்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ டாக்கர் கிளைண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன கண்டெய்னர் வேணுமோ அந்த கமாண்டை வந்து நீங்க என்டர் பண்றீங்க. அது எங்க போய் செக் பண்ணும், டாக்கர் டீமன், அதாவது ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், சர்வர் கூட சொல்லலாம். ஓகே, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், டாக்கர் டைமண்ட் சர்வீஸ் வந்து உங்க டைமண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இங்க போய் அதை என்ன பண்ணும், கமாண்ட்ஸ் செக் பண்ணும். செக் பண்ணி டாக்கர் டைமண்ட் வந்து கமாண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நீங்க கொடுக்குற கமாண்ட் எங்க கொடுப்பீங்க, டாக்கர் கிளைண்ட்ல கொடுப்பீங்க. அது வந்து டாக்கர் டைமண்ட் சர்வீஸ்ல போய் செக் பண்ணும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்கர் டைமண்ட் சர்வீஸ் தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் நான் வந்து ரன் பண்றதுக்காக ஒரு டாக்கர் கிளைண்ட்ல ஒரு கமாண்ட் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. டாக்கர் ரன் ஒரு பைத்தான் அப்ளிகேஷனையோ இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷனை நான் கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்காக டாக்கர் கிளைண்ட்ல கொடுத்தேன். அப்போ என்ன பண்ணும், டாக்கர் டைமண்ட் வந்து அந்த கண்டெய்னர் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் லோக்கல்ல வந்து செக் பண்ணும். நீங்க கொடுக்குற அந்த இதோட இமேஜ் இது லோக்கல்ல இருக்கான்னு பார்க்கும். ஸோ லோக்கல் இல்லைன்னா என்ன பண்ணும், நேரா டாக்கர் ஹப் ரிமோட் ரெஜிஸ்ட்ரிக்கு போகும். அங்க இருக்கான்னு பார்க்கும். அங்கே இருந்ததுன்னா அந்த இமேஜ் எடுத்து லோக்கல்ல புல் பண்ணி லோக்கல்ல எடுத்து போட்டுரும். ஓகே, இப்போ லோக்கல்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் எங்கேருந்து டவுன்லோட் ஆகும், டாக்கர் ஹப்புங்கிற ஒரு ரிஜிஸ்ட்ரியில இருந்து, டாக்கர் ஹப் இதுல இருந்து உங்களுக்கு லோக்கலுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஃபைனலா கண்டெய்னரை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்க லோக்கல் இமேஜ் போட்டுட்டு அப்படிங்கன்னா திருப்பி நீங்க ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், டைரக்டா ஃபர்ஸ்ட் லோக்கல்ல தான் செக் பண்ணும். அப்போ லோக்கல்ல இமேஜ் இருக்குன்னா டைரக்டா உங்களுக்கு லோக்கல் இமேஜ்ல இருந்து கண்டெய்னர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்க டைரக்டா கொடுக்காம நீங்க இமேஜ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க லோக்கல்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். ஓகே, டைரக்டா கொடுக்காம. ஓகே, அப்போ ஒரு டாக்கர் கிளைண்ட்லேருந்து கொடுக்குற கமாண்ட் வந்து டாக்கர் டைமண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த எக்ஸிக்யூட் பண்ண கமாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லோக்கல்ல செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா அங்க இல்லை அப்படின்னா டாக்கர் ஹப்ல போய் செக் பண்ணும் ரிமோட் ரெஜிஸ்டர்ல. அங்க இருந்ததுன்னா அந்த இமேஜ் தூக்கி லோக்கல்ல டவுன்லோட் பண்ணிட்டு அங்கே இருந்து உங்களுக்கு ஃபைனலா கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ப்ராக்டிக்கலா நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு டாக்கர் இன்ஸ்டால் பண்ண ஒரு லினக்ஸ் சர்வர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி இவ்வளோ இமேஜஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் டாக்கர் இப்போ நீங்கள் கொடுக்குற கமாண்ட் எதை வச்சு ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாக்கர் டீமன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே சிஸ்டம் ctl ஸ்டேட்டஸ் டாக்கர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த டிமன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸை இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இதில் பார்த்தோம்ல பிக்சர்ல பார்த்ததுல டாக்கர் கிளைண்ட்ல நீங்க கொடுக்குற கமாண்ட் வந்து இந்த சர்வீஸ் மூலமா தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ டாக்கர் இமேஜஸ் நிறைய இருக்கு. டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எதுவுமே இல்லை. கரண்டா வந்து எந்த ஒரு கண்டெய்னரும் உங்களுக்கு வந்து அப்ளை இல்லை. அதே மாதிரி ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஏதாவது நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ணீங்கன்னா எதுவும் இருக்காது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா -a கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஃபுல் டாக்கர் இமேஜஸுமே நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கு என்ன கமெண்ட் பாருங்க, டாக்கர் சிஸ்டம் கொடுத்துட்டு ஒரு என்டர் பண்ணுங்க. ஸோ இதில் நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதில் வந்து 4 DFE ஈவெண்ட்ஸ் இன்ஃபோ ப்ரூனேன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ அந்த கமாண்டு டாக்கர் சிஸ்டம்க்கு அப்புறம் ப்ரூனே அப்படின்னு கொடுங்க. ஓகே, -a. ஆனால் இது கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், ப்ரொடக்ஷன்லாம் கொடுக்காதீங்க.
நீங்கள் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்காக இதை நான் கொடுக்குறேன். டாக்கர் சிஸ்டம் ப்ரூனே -a கொடுத்தீங்கன்னா ஆல் -a கொடுத்தீங்கன்னா ஆல் ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், டெலிட் ஆயிரும். இது ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது, எல்லாமே டெலிட் ஆயிரும். அதனால இந்த கமெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ப்ரொடக்ஷன் என்னோட ட்ரை பண்ணக்கூடாது, டெஸ்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இல்லை ஒரு ஏ கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஆகிற கண்டெய்னர் எதுவும் டெலிட் ஆகாது. அது இல்லாமல் ஸ்லீப்பிங் மோடில் இருக்க கண்டெய்னர் எல்லாத்தையும் உங்களுக்கு டெலிட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக டெலிட் பண்ணுறதுக்காக -a கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே டெலிட்டட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ இப்போ போயிட்டு நான் டாக்கர் இமேஜஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஆல்ரெடி நான் ரன் பண்ண ஹிஸ்ட்ரியில் இருக்கும், அதை எடுக்கிறேன். ஓகே, இந்த பைத்தான் அப்ளிகேஷனே எடுத்துக்கிறேன். ஓகே, டாக்கர் ரன் -d அந்த இதை நான் எடுத்துக்கிறேன். அந்த இதை எடுத்துட்டு பைத்தான் அப்ளிகேஷனை ரன் பண்ணக்கூடிய அந்த கமாண்ட் எடுத்துக்கிறேன். பேஸ்ட். சரி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டாக்கர் கமாண்டு ரன் கொடுக்குறோம். -dனா டீமன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறத கொடுக்குறோம். -pங்கிறது போட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது ஹோஸ்ட் அதாவது ப்ரௌசரோட போர்ட்டு, ஹோஸ்ட் போர்ட்னா நீங்கள் ரன் பண்ணதோட ஹோஸ்ட் போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சர்வர் ரன் பண்ணுறீங்கன்னா அதோட ஹோஸ்ட் போர்ட் வந்து 5000 இருக்கும். அதுக்கு அடுத்தால இருக்கிறது வந்து டாக்கரோட இமேஜ் போர்ட். இப்போ நீங்கள் ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் கிரியேட் பண்ணும்போது என்ன போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த போர்ட்டை தான் கொடுக்கும். ஸோ அந்த போர்ட்டு தான் இது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹோஸ்ட் போர்ட்டு, ரெண்டாவது இருக்கிறது வந்து டாக்கர் போர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ரெபாசிட்டரியோட நேம். நீங்கள் டாக்கர் ஹப்ல ஒரு ரெபாசிட்டரி நேம் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அங்கே என்ன நேமில் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க இது. ஸோ அதுதான் ரெபாசிட்டரி நேம். அதுக்கப்புறமா இருக்குது உங்களோட அப்ளிகேஷன், நீங்கள் என்ன நேம்ல அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணீங்களோ அது ப்ளஸ் அந்த வெர்ஷன். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து வெர்ஷன். நீங்கள் ஒவ்வொரு வெர்ஷனும் இருக்கும்போது அதை டேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த டேக் பண்ணுற வெர்ஷன் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் தான் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ unable to find image. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லோக்கல்ல தான் செக் பண்ணும். பார்த்தீங்களா, லோக்கல்ல இருக்கான்னு பார்த்து இமேஜ் எதுவும் இல்லை. ஸோ அப்போ அது என்ன பண்ணுதுன்னா புல் பண்ணும். எங்கே போய் புல் பண்ணும், டவுன்லோட் ஆகுது பாருங்க. எங்கேருந்து, டாக்கர் ஹப் ரிமோட் ரிஜிஸ்ட்ரி. ஸோ ரிமோட் டாக்கர் ஹப்லேருந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், லோக்கல்ல இமேஜை கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஃபைனலாக கண்டெய்னரை வந்து கிரியேட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ டாக்கர் இமேஜஸ் போட்டு பாருங்க. டாக்கர் இமேஜஸ் ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கா. அதே மாதிரி கண்டெய்னர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு அப் ஆயிருக்கும். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இருக்கா. ஸோ வந்து உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோட ஐபி முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஐபி வந்து உங்களுக்கு டாக்கர் இது டாக்கர் நெட்வொர்க்கில் உள்ள சப்நெட், இது ஃபர்ஸ்ட் இது காட்டும். ஸோ இதை நீங்கள் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இது டாக்கர் பேஸ்டு நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ அதோட நெட்வொர்க்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ டாக்கர் நெட்வொர்க் பற்றி ஆல்ரெடி இருக்குது. ஸோ லேட்டராக நான் அதை பற்றி டீப்பாகவும் வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எடுக்க வேண்டியது நம்மளோட ஈத்தர்நெட் கார்டு என்ன ஐபி அசைன் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இப்போ 232 அசைன் ஆகிருக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக செக் பண்ணல ப்ரௌசரில். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நான் என்னோட ஐபியை கொடுக்குறேன். அதுக்கப்புறமா என்ன போர்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், 5000 வந்துச்சா. ஹலோ வேர்ல்டு பைத்தான் வந்துருச்சு. ஸோ இதையே நீங்கள் இப்போ எதுவும் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, இல்லை பாஸ் பண்ணணும்னா பாஸும் பண்ணலாம்,
ஸ்டாப் பண்ணா ஸ்டாப்பும் பண்ணலாம். போய் அது எப்படின்னு பார்க்கலாம். டாக்கர் கண்டெய்னர் கொடுத்துட்டு ஒரு என்டர் பண்ணுங்க. ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வரும். ஓகே, டாக்கர் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா நிறையா இருக்கு. இதெல்லாம் நம்ம லேட்டரான டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் செக்ஷன்ல வரும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து டாக்கரை வந்து ஸ்டாப் பண்ண போறேன். ஓகே, டாக்கர் ஸ்டாப். இப்போ டாக்கர் ஸ்டாப்னு கொடுத்தா ஸ்டாப் ஆயிருமா? ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டாக்கர் கண்டெய்னர், அதுக்கு ஐடி தெரியணும், அதில் அதோட நேம் தெரியணும். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுங்க. ஸோ இதோட ஐடி வந்து கண்டெய்னர் ஐடி இருக்கு, இது இருக்கும். இல்லைன்னா நீங்க இதோட நேமை கொடுக்கலாம். ஓகே, அப்போ கண்டெய்னர் ஐடியை மட்டும் நான் கொடுக்குறேன். டாக்கர் கண்டெய்னர் ஐடி வந்து ஸ்டாப். ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். 2 லெட்டர் கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், பட் செக் பண்ணதில்லை. நீங்க 4 லெட்டர்ஸ் கொடுங்க. ஃபுல்லா கொடுக்கணும் கொடுக்கலாம், நீங்க 4 லெட்டர்ஸ் எனஃப். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க கண்டெய்னர் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த கண்டெய்னர் வந்து அவுட்புட் வந்தது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பேஜ் cannot be reached வந்துடும். உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, ஸோ திருப்பி நம்ம கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணோம்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்டாப்புக்கு பதிலாக நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு எதை ஸ்டாப் பண்ணீங்களோ அதை திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம்னா என்ன பண்ணணும், என்ன கமாண்ட், டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அகைன் கண்டெய்னர் உங்களுக்கு அப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த டாக்கர் ஹப்பு நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு அப்ளிகேஷனை வந்து டாக்கர் ஹப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை லோக்கலில் வந்து ஸ்டோர் பண்ணிடுது. அந்த லோக்கல்லேருந்து எடுத்து கண்டெய்னர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ டாக்கர் ஹப்னா என்ன, டாக்கர் ஹப்னா என்னன்னா டாக்கர் ரிமோட் ரிஜிஸ்டர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்கர் ஹப்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு டாக்கர் ஹப் கொடுத்தீங்கனாலே ஃபர்ஸ்டே உங்களுக்கு dockerhub.com வருதா. ஸோ இங்கேருந்து தான் நம்ம எல்லாத்தையும், இந்த ரெபாசிட்டரியிலேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட இமேஜை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம். நான் எப்படி ஒரு இமேஜை வந்து டாக்கர் ஹப்பில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதை பற்றி லேட்டரான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து in28 min பார்த்தோம் இதில். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதாக இருக்கா. ஸோ இதான் ரெபாசிட்டரி நேம். இது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற இது இருக்கும் பாருங்க. ஸோ in28 min கொடுக்குறேன் இருக்கா. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற, நான் பைத்தான் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன், இதில் பைத்தான் சர்ச் பண்ணுங்க. ஏற்கனவே ஒருத்தர் கிரியேட் பண்ணி போட்டது தான், ஒரு பப்ளிக்காக கொடுத்துருக்கல நான் வந்து எடுத்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இருக்கா இன்டர்ன் ஹலோ வேர்ல்டு பைத்தான். ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இமேஜ் இந்த ஹப்லேருந்து இந்த இதை எடுத்து தான் நான் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து கண்டெய்னராக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஹலோ வேர்ல்டு பைத்தான். ஸோ இங்கே பார்த்தாலும் ஹலோ வேர்ல்டு பைத்தான். ஓகே, இப்போ இங்கேருந்து நான் வந்து டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள டீட்டெயில் தான் இருக்கும். உங்களுக்கு பைத்தான் ஹலோ வேர்ல்டு பைத்தான் இந்த இருக்குல்ல இதுதான். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு. டேக் ரிலீஸ் வந்து 002 இருக்கு, நான் 001 கொடுத்துருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.6 MB. இது எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க, 3 years முன்னாடியே இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணதை இமேஜ் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் டேக்ஸில் வந்து வெர்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன டேக்ல கொடுக்குறீங்களோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டாக என்ன வெர்ஷன் டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.1 வருஷம் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று கிரியேட் பண்ணியிருக்காரு, அப்டேட் பண்ணியிருக்காரு 002. ஸோ இப்போ 002 வேணும்னா என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் 1 வெர்ஷன் போட்டிருக்கேன். நான் இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டு
இன்னொரு வெர்ஷன் நான் இன்னொரு கண்டெய்னர் ஒன்று ரன் பண்ணுறேன். சேம் இதே தான். என்ன பண்ணணும், இதில் போயிட்டு 0.2 கொடுங்க. அவ்வளோதான். 2 கொடுத்துட்டு இங்கே நீங்கள் மாற்றணும். ஏன்னா ஆல்ரெடி 5000 வந்து போர்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால 5001 கொடுக்குறேன். போஸ்ட் போர்ட் வந்து ஏற்கனவே 5000 ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் போர்ட் கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. கண்ட்ரோல் எல் கொடுத்துப்போம். உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ லோக்கலில் செக் பண்ணுது. ஸோ அங்கே ஏதாவது எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே வராது. ஸோ அங்கே சரியா இல்லை அப்படின்னா இமேஜ் வராது. ஸோ இப்போ 002 ஃபர்ஸ்ட் உள்ளது 001. இப்போ 2 வந்து உங்களுக்கு லோக்கலில் செக் பண்ணி பார்க்க இல்லைன்னொடனே என்ன பண்ணுது, அங்கேருந்து எடுத்து டாக்கர் ஹப்ல இருந்து ஸோ லோக்கலாக டவுன்லோட் பண்ணி லோக்கலில் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிடும். இப்போ லோக்கல் சர்வரில் உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டாக்கர் இமேஜஸ் போட்டு பாருங்க. 2 இருக்கும் பாருங்க. ஒன்று 001, இன்னொன்று வந்து 002 இருக்கா. ஸோ அதுலேயே உங்களுக்கு சைஸ்லாம் உங்களுக்கு இது 91 MBன்னு காட்டுது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு 13 காட்டுது. பட் இங்கே அப்லோட் பண்ணதில் டவுன்லோட் ஆனதில் 91 MB சைஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ 2 கண்டெய்னர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் 2 ரன் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது 001. ஸோ 9 minutes ஆச்சு அதை நம்ம கிரியேட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட் ஏகோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து எனக்கு 002. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு வந்து 5000 போட்டிருக்கோம். 002க்கு 5001 போட்டிருக்கோம். ஸோ இதில் போயிட்டு நான் இன்னொரு இது கிரியேட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். 5001 போட்டால் உங்களுக்கு 002ல என்ன இருக்கோ அது உங்களுக்கு இதாகும். சேம் தான் வரும், வெர்ஷன் மட்டும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் என்ன மாதிரி கொடுத்துருக்கானோ அதான் அங்கே வரும். அந்த சேம் அதே தான் கொடுத்துருக்கான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டாக்கர் ஹப்ல வந்து ரெபாசிட்டரி வந்து ஓனாக கிரியேட் பண்ணி நீங்களும் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டாக்கர் ஆர்கிடெக்சர்னா என்ன, ஸோ அந்த டாக்கர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதோட சில டெமோ பார்த்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.